தற்பொழுது வெளியாகிருக்கும் அண்மை செய்தி 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தூய்மை பணியாளர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். வந்துவிடுங்கள் என்று மிரட்டும் வேலை செய்கிறார்கள். அப்பாவி மக்கள் இன்று பணம் வந்தால் வீட்டில் அடுப்பு எரியும், இந்த மாதம் வாடகையை கட்ட வேண்டும் என்று உள்ள மக்களுக்கு பண ஆசையை காட்டுகிறார்கள். அதையும் தாண்டி தூய்மை பணியாளர்கள் தன்மானம் மட்டுமே பெரிது, சமூக நீதி மட்டுமே பெரிது என இந்த போராட்ட பந்தலில் அணியணியாக வகுத்து வருவார்கள். எங்களது இந்த போராட்டத்தை பொறுத்தவரை 6ஆம் நாள் போராட்டத்தில் அமைச்சர்களின் அதிகாரிகளின் நிச்சயமற்ற நிலையால் இந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்றது. எந்தவித முன்முயற்சியும் இல்லாமல் முடிவு பெற்றது. இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வை பற்றி எங்களுடைய உழைப்போர் மையத்தின் மாநில தலைவர் பாரதி அவர்களை உங்களிடம் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இங்க சென்னையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இன்றைக்கு அரசு தரப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார். சங்க தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடில் இருந்து மாற்றவில்லை, அதற்கு மாறாக இங்கிருந்து வேறு இடங்களுக்கு சென்று போராடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை சங்கம் ஏற்க மறுத்தது. அதனால் பேச்சுவார்த்தை இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை இல்லை என்று அரசு சொன்னாலும் இங்கே இருந்து ஒரு தொழிலாளி கூட நகர மாட்டார்கள், பெண் தொழிலாளர்கள் நகர மாட்டார்கள். ஒருவேளை கைது செய்தால் இந்த அரசு எந்த இடத்திலிருந்தும் போராட்டத்தை தொடருவார்கள். ஒருபோதும் போராட்டத்தில் இருந்து சங்கம் பின் ஒதுங்காது. இந்த அரசு ராம்கி நிறுவனத்திற்கு ஏஜென்டாக செயல்பட வேண்டும், 271 கோடி ரூபாய்க்கு ஏஜென்டாக செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் சமூக நீதி சமத்துவம் என்று சொல்லக்கூடிய அரசுக்கு சரியான நீதியை உழைப்போர் உரிமைக்கும் எல்டியூசி, ஏஐசிசி, பெண் தூய்மை பணியாளர்கள் நிச்சயமாக கொடுப்பார்கள், பதிலடி கொடுப்பார்கள். 19/1/2021 அன்று தேர்தலுக்கு முன்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சென்னை மாநகராட்சி கடிதம் எழுதியிருக்கிறார். அதிலே வர்தா புயலில் இருந்து கொரோனா காலத்தில் இருந்து இந்த மக்கள் தான் உழைத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக 80% மக்கள் ஆதி திராவிட மக்கள். எனவே எண்ணியல்லம் தொழிலாளர்களை நீதிமன்ற தீர்ப்புக்கு காத்திருக்காமல் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதி எண் 285 தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் உட்பட சம்பளம் உட்பட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதி எண் 285 சொல்லியிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அரசு துறையில தற்காலிகமாக பணிபுரிந்தால் அவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று 153 தேர்தல் வாக்குறுதி எண்ணிலே சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எழுப்பிய கேள்வியை நாங்கள் கேட்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றை சொல்லுகிறார்கள், 10 மண்டலம் தனியாருக்கு போயிட்டு இப்ப போனா என்ன பண்ணீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரே கேள்விதான், 10 மண்டலம் தனியாருக்கு போன போது ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எதிர்த்தாரு? ஏன் மா சுப்பிரமணியன் அவர்கள் இங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வந்து ஐயோ இந்த ஜனங்க வயிற்றுல அடிக்காதீங்க, வேலையை விட்டு வெளியே அனுப்பாதீங்க சொன்னாரு? அப்ப உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒன்னு பேசுவீங்க, ஆட்சி முடிஞ்சு நீங்க கையில வந்தா வேற ஒன்னு பேசுவீங்களா? இன்னைக்கு ராம்கி நிறுவனம் லாபம் சம்பாதிக்க என்ன பண்றாங்கன்னா, ஒன்று சிறப்பா நடக்குமா வேலை, 2வது காசு குறையுமா? சிறப்பா நடக்கிறதுக்கு வித்தியாசம் காட்ட சொல்லுங்க. மொத்த 15 மண்டலம், 10 மண்டலம் தனியா இருக்கு. அம்பத்தூர் 11ஆம் மண்டலம், 12 வார்டு, அங்க இருக்கக்கூடிய 12 வார்டு இதே சுய உதவி குழு திட்டத்தில் தான் இருக்கு. 3 வார்டு தான் தனியார் மையம். பிரிச்சு காட்ட சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இல்ல. ஏற்கனவே என்விரோ சொல்யூஷன் ஸ்பெயின் கம்பெனி, ராம்கே ஆந்திரா கம்பெனி நல்லா வேலை செய்யறாங்க, இவங்க நல்லா வேலை செய்யல அப்படி சொல்லுங்க. முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்காரு, கொரோனா காலத்துல இவங்க தான் காப்பாத்தினாங்கன்னு. அப்ப நாங்க நல்லா தெரிஞ்சோம், இப்ப நாங்க கேவலமா தெரியுறோமா? வெளியே அமிச்சு கான்ட்ராக்டுக்கு எதிராக பேசினா நாங்க கேவலமா தெரியுறோமா உங்களுக்கு? எங்க வேலை வந்து இன்னும் சிறப்பா அமையல, மத்த லாபம் இல்லாம எந்த கம்பெனி வரமாட்டான். ஸ்பெயின் கம்பெனி ஓட்டு போடல, என்விரோ சொல்யூஷன், ராம்கி ஓட்டு போடல. இந்த ஜனங்க விடியல் அரசு வந்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே பணி என்று சொல்லி வட சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், அருந்ததின ஆதி திராவிட மக்கள் இவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசு எலெக்ஷன் முன்னாடி எங்களை ஏற கட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்களா நாங்களான்னு பாப்போம். மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க? போலீஸ் வச்சு அடிப்பாங்க, பொய் வழக்கு போடுவாங்க, நிர்வாகிகளை சிறையில் தள்ளுவாங்க, ரவுடிங்களை வச்சு மிரட்டுவாங்க. இப்ப கவுன்சிலர்லாம் வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. 5000 ரூபாய் கொடுக்கறவா, வீடு கொடுக்கறவா, அரசு வேலை கொடுக்கறவா கூப்பிடுறாங்க. தொழிலாளி யாரும் போக தயார் இல்ல. சமூக நீதி சமத்துவம் இங்க உள்ள பெண் தூய்மை பணியாளருக்கு அர்த்தம் என்னன்னு புரியும். அதுக்குண்டான பாடத்தை நிச்சயமா போட்டியே தீர்வோம். நீங்க பத்தி வச்சிருக்கூடிய நெருப்பு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் அரசியல் கட்சியினுடைய ஆதரவை, பத்திரிகையாளருடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கான்ட்ராக்ட் வேணா நிக்கிறாங்க, இந்த பெண் தூய்மை பணியாளர் நிக்கிறாங்க.
நீங்க பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களா? இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த அரசாங்கம் வந்தே தீர வேண்டும். எங்க கோரிக்கை நிறைவேற்றி தீர வேண்டும். நாங்க தைரியமா சொல்றோம். முடிஞ்சா எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்க சவாலை சந்திக்க ரெடியா இருக்கோம். சென்னையில் எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். உங்களால் நீங்க எந்த சக்தி வேணா வச்சு பாருங்க. எங்க போராட்டம் தொடர்ந்து நடக்கும். எங்க கோரிக்கை ஜெயிக்கிற வரைக்கும் நடக்கும். பொய்யான தகவல், பொய்யான தகவல். அவங்க கூட்டிட்டு வர கான்ட்ராக்ட் தொழிலாளி கணக்காட்டுறாங்க. 4000 தொழிலாளி சாங்ஷன்றாங்க. 1953 தொழிலாளி தான் ஏற்கனவே சுய திட்டத்தில் இருக்கிறது. அவங்க எங்கேஜ் பண்ணவங்களை மட்டும்தான், அவங்க சொல்லி இருக்கிறவங்களை மட்டும்தான் கணக்காட்டுறாங்க. தொழிலாளி இங்க இருந்து அவங்க லிஸ்ட் வெளியிட சொல்லுங்க. யார் யாரு எங்கெங்க NLMல வேலை செஞ்சவங்க எந்த வார்டிலும் வந்து வெளியே சொல்லுங்க. பொய்யாக வேண்டுமென்றே போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பொய்யான தகவல்களை பத்திரிகை மூலமாக பரப்புகிறார்கள். இதை 100% நாங்க மறுக்கிறோம். இது உண்மை கிடையாது. இங்க களத்துல இருக்காங்க. நாங்க லிஸ்ட் கொடுக்கிறோம். எவ்வளவு தொழிலாளி போராட்டத்தில் இருக்காங்க, நாங்க லிஸ்ட் கொடுக்கிறோம். இது முழுக்க முழுக்க இன்னைக்கு அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. யாருக்குன்னா ராம்கிக்கு ஏஜென்ட் வேலையை இவங்க பாக்குறாங்க. எதுக்கு? அரசாங்கம் ஓட்டு போட்டது ஜனங்க. அவங்களா ஓட்டு போட்டாங்க. 271 கோடி ரூபாய்க்கு நினைச்சா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? 10 வருஷத்துக்கு 2500 கோடி என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்க தலையை அடமானம் வச்சுதான் நீங்க கான்ட்ராக்ட் அனுப்ப நினைச்சா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். ஜனங்க பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க தைரியமா சொல்றோம். பொதுமக்கள்கிட்ட வாக்கெடுப்பு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நியாயம் தானா? தனியார் மையம் வேணுமா? நீங்க வாக்கெடுப்பு நடத்துங்க. நாங்க சொல்றோம் 100% தமிழ்நாடு அரசு சென்னை மாநகராட்சி தோத்து போகும். அப்படி ஒருவேளை பெரும்பகுதி மக்கள் இது சரி சொன்னாங்கன்னா நாங்க ஏத்துட்டு இங்க கலையத்துக்கு ரெடியா இருக்கோம். இன்னொரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். நீங்க இங்க இருக்கக்கூடிய அத்தனை அரசு அதிகாரிகள், கமிஷனர் உட்பட, ஜாயிண்ட் கமிஷனர் உட்பட, டெப்டி கமிஷனர் உட்பட அத்தனை பேரையும் ராம்கீல தூக்கி வேலைக்கு போடுங்க. அவங்க கிட்ட போய் மேனேஜர் வேலையை மத்த வேலையை பார்க்கட்டும். இவங்க வேலையெல்லாம் கான்ட்ராக்ட் அனுப்புங்க. இவங்க எல்லாம் கான்ட்ராக்ட் போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் கான்ட்ராக்ட் போக ரெடியா இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் வேணும், அரசு சம்பளம் வேணும், அரசு நிறுவனத்தில் உட்கார்ந்துருப்பீங்க. எங்களை மட்டும் நவீன தீண்டாமையா நாங்க கார்பரேஷனுக்குள்ள கால் வைக்க கூடாது, நாங்க இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களுக்கு பதிலடி கொடுக்க மாட்டோமா? மொத்த பேரையும் கமிஷனர்ல இருந்து அத்தனை பேரையும் கான்ட்ராக்ட் கொடுத்தோம். நீங்க கான்ட்ராக்ட் கொடுங்க. நான் கான்ட்ராக்ட் பத்தி யோசிக்கிறோம். உங்களுக்கு இந்த பில்டிங் சொந்தம்னா எங்களுக்கு சொந்தம். 10 ல இருந்து 20 வருஷம் இங்க ரத்த வேர்வை சிந்தி உட்காந்துங்க. இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க பார்க்கலாம். அமைச்சரை, மேயரோ, துணை மேயரோ, கமிஷனரோ இந்த வெயில வந்து உட்கார சொல்லுங்க. ஒரு நாள் உட்கார சொல்லுங்க. சவால் விடுறோம். வெயிலுங்க, பெண்கள் பொசுங்கி போய் உட்காந்துருக்காங்க. வெயில கை வச்சு குப்பையில நாப்கின்லயும் ரத்தத்திலையும் டயப்பர்லயும் எல்லாத்தையும் கை வச்சு ஜனங்களை கொரோனால காப்பாத்தினவங்க. அவங்க இன்னைக்கு நடுத்த நிறுத்திட்டு பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு ஆணவம் இருக்க முடியும் இந்த அரசுக்கு? நாங்க தகுந்த பாகனம் போட்டுவோம். நீங்க என்ன வேணா பண்ணி பாருங்க. ரவுடிங்களை வச்சு மிரட்டுங்க, கவுன்சிலர் வச்சு மிரட்டுங்க. முடிஞ்சா எங்களை அடிக்கிறது கூட ஏற்பாடு பண்ணுங்க. போலீஸ் வச்சு லட்சிச்சார்ஜ் பண்ணுங்க. துப்பாக்கி கூட எடுத்துட்டு வாங்க. நீ எது பண்ணாலும் சென்னையில் எங்க போராட்டம் தொடரும். நாங்க எங்க இருந்தாலும் தொடரும். நாங்க எங்க போராட்டத்தை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டோம். பேச்சுவார்த்தை உங்களுக்கு தோல்வி. எங்க போராட்டம் தொடர்ந்து வெற்றியை நோக்கியே பயணப்படும். சார், அவங்க ஜூலை 9 அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டம் நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல என்ன சொன்னாங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிற்சங்கம் LPF அவங்க என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது. DMK தொழிற்சங்கம் தனியாருக்கு தாரை வார்க்க கூடாதுன்னு ஒரு கோரிக்கையை வச்சு ஜூலை 9 அகில இந்திய போராட்ட வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அப்ப இங்க பொதுத்துறையை தூக்கி தனியார் குடியே ராம்கி நிறுவனம் என்ன சமூக சேவை சேர்த்து வராங்களாங்க? ராம்கி நிறுவனம் வந்து ஆமா நாங்க சென்னையை சுத்தம் பண்ண போறோம், மக்கள் மேல ரொம்ப அக்கறை வராங்களா? லாபம் சம்பாதிக்க வராங்க. அவங்களுக்கு ஒண்ணுதான், கார்பரேட் பக்கம் அவங்க நிக்கிறாங்க. சினிமால மட்டும் தனியா வசனம் பேசினா போதாது, மாமன்னம் படத்துல வசனம் பேசினா போதாது, வேறு சினிமால வசனம் பேசினா போதாது, பட்டியலின மக்கள் சரிக்கு சமமா உட்கார்ந்து சொன்னா போதாது, கார்பரேஷனுக்குள்ள சரிக்கு சமமா நிரந்தர தொழிலாளியா உட்கார்ந்து நாங்க சொல்றோம். நீங்க கான்ட்ராக்ட் பக்கம் நிக்கிறது அவங்களுக்கு என்னன்னா, கான்ட்ராக்ட் எப்படியா கொண்டு வந்துடணும், அவங்க கான்ட்ராக்டுக்கு விசுவாசமா நடந்துக்கணும், கான்ட்ராக்டுக்கு வாக்குறுதி நிறைவேற்றணும். ஆனா எங்களுக்கு நீ கான்ட்ராக்ட் போட்ட வாக்குறுதி நிறைவேற்றணும்ன்ற கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கும்போது பர்மிஷனே வாங்காம கமிஷனர் கான்ட்ராக்டுக்கு விட்டுருக்காரு. அவர் வந்து 6 மாசம் ஜெயில் தண்டனை இருக்கும். தொழில் தகராறு சட்டம் 1947 பிரிவு 31 கீழே இன்னைக்கு மீறி இருக்காரு. அந்த கோர்ட்ல தொழில் தீர்ப்பாயத்தை இண்டஸ்ட்ரியல் ட்ரிபியூனல் போய் பர்மிஷன் வாங்கல. அவரு தான் இன்னைக்கு ஜெயிலுக்கு போக வேண்டியவர். ஆனா அவங்களுக்கு விசுவாசத்தை பத்தி யோசிக்கிறீங்களே? இந்த ஜனங்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 153, 285, 19/1/2021 கடிதம் எல்லார் கையிலயும் இருக்கு. எல்லார் கையிலயும் போயிருக்கு. மரியா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேட்டி எல்லாருமே பார்க்கலாம். இப்ப கூட எல்லா வீடியோல பார்க்கலாம்.
கேள்வி கேட்பாங்க, அண்ணா எங்களுக்கு வேலை போச்சு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மாசம் பொறுத்துக்கோங்க. நீங்களாம் கான்ட்ராக்டர் இருந்தாலும் உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எண்ணெயெல்லாம் தொழிலாளி நான் சொல்றேன், இந்த தொழிலாளி சொல்றேன், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே உங்களை எல்லாம் பர்மனன்ட் பண்ணிடுறோம். முதலமைச்சர் அவர்கள் மரியா என்ற பெண் தூய்மை பணியாளருக்கு பேசுனது நீங்க எப்ப வேணா போய் பார்க்கலாம். நான் சொல்ல அவர் வாயாலே சொன்னது, கடிதம் கூட சொல்லல. அப்ப அவங்க வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம், ராம்கி கான்ட்ராக்ட் வாக்குறுதி முக்கியம். இந்த ஏழை ஜனங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், அடித்தட்டு மக்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு முக்கியம் இல்லையா? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க நினைச்சு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? எங்க போராட்டம் தொடரும், நாங்க தொடருவோம், எந்த சொல்லி தொடருவோம். திருமாவளவன் கூட முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனாங்க, தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காங்க, இதுக்கு வந்து தீர்வு எட்டப்படும் சொன்னாங்க. முதலமைச்சர் உரிய அறிவுறுத்தல் வழங்கியிருக்கேன் அப்படின்னா, ஆனால் இன்னும் சொல்யூஷன் வரலையே சார். யார் முதலமைச்சர் அவர் எடுத்துட்டு போய் சொன்னாரு பழைய நிலைமையிலே தொடரணும். பிசிகேனுடைய தலைவர் மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள், அவர் முதலமைச்சர் நேரடியாக போய் பார்த்து இவர்களை 31/7/2025 நிலைமையில பணியில தொடரணும் கேட்டார். கோரிக்கையும் வச்சார், எங்களுக்காக கோரிக்கை வச்சார். அமைச்சர்கிட்டையும் நேரு அவர்கிட்டையும் உள்ளாட்சித்துறை அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வச்சாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, அங்க இருக்கிறவங்க நிறைவேற்றணும் சொன்னாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சர் என்ன கொண்டு போனாங்கன்னு தெரியல. நாங்க பேசியே முடிச்சோம்னு சொல்றாங்களா, ஆதரவா இருக்காங்களா தெரியாது. முதலமைச்சர் காது கொண்டு இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க சார். சென்னையினுடைய இவ்வளவு மைய பகுதி, இது முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர் தெரியாதா? கூலிப்பட நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் வந்து போறாங்க, ரூட்டை மாத்தி இங்க அனுப்புறாங்க, இங்க நேரு ஸ்டேடியம் போறாங்க, இங்க ஏதான ஜனங்க உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை வந்து என்னன்னு கேட்க கூடாதா? என்ன இப்ப என்ன கேட்டோம்? உங்க வீட்டு சம்பளம் எதனா கேட்டோமா? நாங்க ஏதாவது நீங்க கலந்துட்டி சொத்து சண்டி சொத்து ஏதாவது காசு கேட்டோமா? இல்லையே. செஞ்ச வேலையே எங்களுக்கு செய்ய விடுங்கன்னு கேட்டோம். நீங்க சொன்ன வாக்குறுதியை நாங்க ஒண்ணு ஈகோவோ போட்டிட்டோ, நான் ஜெயிச்சமா நீ ஜெயிச்சமா நாங்க எதுவும் கேட்கல. நாங்க கேட்கறது ஒண்ணுதான், எங்க வேலையை செய்ய விடுங்கன்னு கேட்கிறோம். சாதாரண மக்கள் நாங்க செஞ்ச வேலை சார். இன்னைக்கு சம்பளம் 19,598 ரூபா 26 நாளைக்கு, 31 நாளைக்கு 23 ஆச்சு. அவங்க பரிதாபப்பட்டு கொடுக்கல. 391 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் இருந்தது. கோர்ட்ல கேஸ் போட்டோம், மாண்புமிகு நீதிபதி அவர்கள் பார்த்திபன் அவர்கள் கொடுத்தாங்க, மகாதேவன் பெஞ்ச் கொடுத்தாங்க. நாங்க இது வரைக்கும் 11 ஹைகோர்ட் நீதிபதி சந்திச்சிருக்கோம். சம்பளம் 390 இருந்து 753 ரூபா வரைக்கும் வாங்கியிருக்கோம். அந்த சம்பளத்தையும் குறைக்கிறேன்றாங்க. பிரச்சனை என்னன்னா வேலை முதல்ல இதுல தொடரணும். நாங்க வந்து போய் கான்ட்ராக்ட்ல இதே சம்பளம் குத்துறா போகலாம், எங்க ஸ்டாண்ட் இல்ல. எங்களுக்கு சென்னை மாநகராட்சி வேலை தான் தொடரணும்ன்றதான் எங்களோட மையமான கோரிக்கை. சம்பளம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். நீங்க ஆவடி மாநகராட்சியில, தாவரம் மாநகராட்சியில 10,000 12,000 சம்பளம். நாங்க வழக்கு தொடுத்து கார்பரேஷன் தீர்மானம் போட்டு எங்க உழைப்போர் உரிமைக்கும் எல்டியூசி சார்பில் நாங்க கேஸ் போட்டு இந்த சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கோம். 88 கோடி ரூபாய் அரியஸ் 2023 வாங்கியிருக்கோம். இத்தனை தொழிலாளிக்கு இந்த சம்பளத்தை பொறுக்க முடியாம தான் வெளியே அனுப்புறாங்க. இப்ப 761 ரூபாய் இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து இந்த சம்பளம் கொடுக்க கூடாது. எங்க 19,000 16,000 சம்பளம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? ஒரு ஏழை தொழிலாளி அவங்க வீட்டு வாடகை கட்ட மாட்டாங்களா? படிக்க வைக்க மாட்டாங்களா? 3000 மளிகை சாமான் எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை பேர் போய் பாருங்க, காலில் என்ன நல்ல செருப்பு இருக்கா பாருங்க, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வெயில முதல்ல நம்மளால உட்கார முடியுமா? இந்த ஜனங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் செய்யறது என்ன விதத்துல நியாயம்? அதெல்லாம் தாண்டி எங்க போராட்டம் தொடரும்.